வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் விஷால் இந்த வார கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சு அழுறாரு. எதுக்காக அழுந்தாரு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சௌந்தர்யா, அருண் அண்ட் தென் விஜய் விஷால் இவங்க 3 பேரும் ரெட் டீம். ஸோ தட் இவங்க இன்னும் 2 டீம் வந்து சண்டை போட்டுக்கிறத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த நிலைமையில் அவங்க நிற்கிறாங்க. அண்ட் தென் விஜய் விஷால் உடஞ்சு அழுதுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே லைக் ப்ளூ அண்ட் பிங்க் டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறித்தனமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்து கட்டின கோட்டையை வந்து மாற்றி மாற்றி வந்து எட்டு வச்சுக்கிறாங்க. அதை கீழே சரி வைக்கிறாங்க. சரி வைக்கிறப்ப லைக் அன்ஷிதாக்கு அடிப்படுது. எல்லா விஷயங்களும் வந்து நடக்குது. இதை பார்த்த உடனே ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ஆகி விஜய் விஷால் வந்து கதறி கதறி அழுறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயம் எதுக்கு நம்ம இப்படி பண்ணுறோம், இது வந்து நம்ம வேற மாதிரி விளையாடலாமே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் வந்து டவுன் ஆகி அழுறாரு. லைக் மஞ்சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ஷிதா வந்து லாக் பண்ணிட்டாங்க. அன்ஷிதா உருண்டு பிறல்றாங்க. மஞ்சரியை லாக் பண்ணிட்டு ஸோ அவங்களுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா காயங்கள் ஆகுது. ஈவன் முத்துக்குமரன் அந்த பவித்ரா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணி லாக் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் பவித்ரானால சுத்தமாக முடியலன்றப்ப ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்குமரன் லாக் பண்ணுறாரு. முத்துக்குமரன் அந்த பக்கம் உருண்டு உருண்டு இந்த பக்கம் வராரு. ஸோ அவங்க விளையாடுறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குன்னே சொல்லலாம். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வச்சிருந்த கல் வந்து தலைக்கிட்ட இருக்குன்ற மாதிரி அடிபட்டுற போகுது அப்படின்ற மாதிரி ரயான் வந்து எடுத்து ஓரம் வைப்பார். உடனே முத்துக்குமரன் அதுக்கு டென்ஷன் ஆகி அதுக்கு ஒரு பக்கம் அந்த ராணம் வந்து கல் தூரமாக விழுந்துருச்சு, நான் கிட்ட எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை இப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சண்டையில் வந்து ஏற்பட்டது. அண்ட் தென் ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் முத்துக்குமரனை பிடிச்சிட்டு லைக் கீழே விடுறதா இருக்கட்டும். அண்ட் தென் லைக் இவங்க யார் தீபக் அண்ட் தென் பவித்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் உருண்டு பிறல்றதா இருக்கட்டும். லைக் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த கல் எடுத்துன்னு போகிறது, திரும்ப அதே கல்லை அவங்க பவித்ரா அந்த பக்கம் இந்த பக்கம் எடுத்து வைக்கிறது. ஸோ பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம் நம்மளுக்கே. ஸோ அங்கே வந்து கல் அப்படின்றனால நிறைய அடிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஆல்ரெடி வந்து எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பட் கேம்னு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உருண்டு பிறண்டு ஆடுறது வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்றது தெரியல. அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விலைக்கு போகுது. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இதெல்லாம் பார்க்கவே முடியல, ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி விஜய் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து உடஞ்சி அழுறாரு. ஸோ அவங்ககிட்ட கேட்குற ரெக்வஸ்ட் பண்ணி பட் ஸ்டில் ரெட் அண்ட் ப்ளூ அண்ட் பிங்க் டீம் வந்து அவங்களோட கேமை கண்டினியூ பண்ணிட்டே தான் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரெட் டீம் ஆல்ரெடி அவுட் ஆஃப் த கேம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து வெளியே வந்து பார்க்குறப்ப அப்படி தெரிஞ்சதா என்னன்னு தெரியல. ஏன்னா ரெட் டீமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ளூ டீம் கூட சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ விஜய் விஷால் வந்து நிறைய பேருக்கு ஹர்ட் ஆகுது. கன்ஃபெஷன் ரூமில் டாக்டருக்கு கியூவில் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து ரொம்ப இது வந்து உள்ளே இறங்கி அவருக்கு வந்து ஃபீல் பண்ணி இந்த மாதிரிலாம் விளையாட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுந்திருக்காரு. ஸோ தட் இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ்.